வெல்கம் டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் பார்க்கலாம். ஐ நீட் சம் டைம் டு திங்க். ஐ நீட் சம் டைம் டு திங்க். நான் சிந்திக்க கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு கேட்போம். நான் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். ஐ நீட் சம் டைம் டு திங்க். யாருன்னு பாரு, யாருன்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். லுக் ஹூ இஸ் இட், லுக் ஹூ இஸ் இட். நாளைக்கு காலையில் வா, நாளைக்கு காலையில் வாங்க அப்படின்னு சொல்லுவோம். கம் டுமாரோ மார்னிங். டுமாரோன்னா நாளைக்குன்னு அர்த்தம். மார்னிங் காலையில். கம் டுமாரோ மார்னிங், நாளைக்கு காலையில் வாங்க. அவருக்கு பணம் தேவை, அவனுக்கு பணம் தேவை. இதை he needs money அப்படின்னு சொல்லணும். he needs money. மணி பணம், நீட் அப்படின்னா தேவை அப்படின்னு அர்த்தம். அவளுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்குறக்கு வாட் இஸ் ஹர் நேம், வாட் இஸ் ஹர் நேம். ஹர் நேம் அவளுடைய பெயர். ஹர் நேம் இஸ் மலர். அவளுடைய பெயர் மலர். ஐ won't accept. நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ won't accept. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவன் ஜிம்முக்கு போவான் அப்படின்னு சொல்கிறதுக்கு he goes to the gym every other day. he goes அவன் போவான், to the gym அவன் ஜிம்முக்கு போவான், every other day ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவன் ஜிம்மிற்கு போவான் அல்லது அவர் ஜிம்முக்கு போவார் அப்படின்னு சொல்கிறதுக்கு he goes to the gym every other day. அவள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு she is not at home. she is at home அப்படின்னா அவள் வீட்டில் இருக்கான்னு அர்த்தம். she is not at home அப்படின்னா அவள் வீட்டில் இல்லை. நீ எப்பவும் லேட்டாக வர்ற, நீங்கள் எப்பவும் லேட்டாக வர்றீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு you are always coming late. you are always coming late. always எப்போதும். எதிர்த்து பேசாத, எதிர்த்து பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் டாக் பேக். டோன்ட் டாக் பேக் எதிர்த்து பேசாத. இது தேவையில்லாதது அப்படின்னு சொல்கிறதுக்கு இட்ஸ் unnecessary. இட்ஸ் unnecessary. நெசசரினா தேவையானது, unnecessary தேவையில்லாதது. ஏன்னு புரிஞ்சுக்க முடியலை. ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை. ஐ காண்ட் என்னால் முடியலை. ஐ அண்டர்ஸ்டாண்ட்னா புரிஞ்சுக்கிறது. ஐ காண்ட் அண்டர்ஸ்டாண்ட்னா என்னால் புரிஞ்சுக்க முடியல. வை ஏன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியல. ஐ டிடன்ட் ஆஸ்க் யூ டு கோ. நான் உன்னை போக சொல்லலை, நான் உங்களை போக சொல்லலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ டிடன்ட் ஆஸ்க் யூ டு கோ. அவள் கோபமாக பேசினாள். she spoke angrily. angrily கோபமாக. she spoke அவள் பேசினாள். she spoke angrily அவள் கோபமாக பேசினாள். come early tomorrow. tomorrow நாளைக்கு. come அப்படின்னா வா, வாங்க. early சீக்கிரமா. come early tomorrow அப்படின்னா நாளைக்கு சீக்கிரமா வா, நாளைக்கு சீக்கிரமா வாங்க. whatever you spoke was wrong. whatever you spoke was wrong. நீ பேசியது தவறு, நீ பேசினது தப்பு அப்படின்னு சொல்கிறதுக்கு whatever you spoke was wrong. என்னால் முடிஞ்சது இதுதான். this is all I can do. this is all I can do. என்னால் முடிஞ்சது இதுதான். அது தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு it was lost. it was lost. அது தொலைந்து விட்டது. அவர்கள் என்னை பற்றி கவலைப்படுவதில்லை. அவங்க என்னை பற்றி கவலைப்படுறதே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். தே டோன்ட் கேர் அபவுட் மீ. தே அவர்கள், தே டோன்ட் கேர் அவர்கள் கவலைப்படுறதில்லை, அபவுட் மீ என்னை பற்றி. இப்போது 20 சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இந்த சென்டென்ஸிலேருந்து 5 வாக்கியங்கள் ஏன்னு புரிஞ்சிக்க முடியலை, நீ எப்பவும் லேட்டாக வர, அவள் வீட்டில் இல்லை, எதிர்த்து பேசாத, அவருக்கு பணம் தேவை. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? இந்த வீடியோவிலே தான் இந்த வாக்கியங்கள் இருக்குது. நீங்கள் கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இந்த 5 வாக்கியங்களையும்
ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.